ஃபர்ஸ்ட் ஞானவேல் சார் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாததுனால என்ன பேச சொன்னாங்க. ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாரையும் எனக்கு தெரியல. forgive me if I'm messing up. Sir, please. தங்கலான் கோல்டன் விக்ட்ரி அதை ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். press and media, audience and everyone, fans, thank you everyone here. No, I'm actually nervous right now. Sir. Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you have given not only your acting, but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Yanvel sir da pesirkanum, but it's doing really well and we are very happy. And Telugu, it has received very well, just like Tamil. And we have increased the screens also. Day 2, we are very happy. It has done great. I don't know. Thank you so much. I mean, rest I think Shakti sir will speak. He will be able to tell everything. Sorry. Thank you so much. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது ஆண்டு விழா மாதிரி வரிசையாக நிறைய பேர் பேச போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ், தப்பாக நினச்சிக்க வேணாம். இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மற்ற ஆடியோ அதெல்லாம் வர முடியாதுக்கு இன்றைக்கி வந்தேன். தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதோ முயற்சி பண்ணி அவரும் நானும் தனியாக இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம். தெரியலன்னா நான் கைலாசன்ற ரோல் பண்ணேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ. உங்களால் தான் அது நான் வந்து அந்த மொழி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதே எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன். எப்போவுமே மறக்க மாட்டேன். எப்போவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார், பெரிய ரோல் மாடல் சார். நீங்கள் இன்ஸ்பிரேஷன். கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்னைக்கு பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் இன்னும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சார், வீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபகாரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி. அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கடையில் போய்ட்டு இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச உடனே என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்த தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம இன்னும் நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடித்தவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ, நல்ல இன்ட்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல, ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கு நன்றி. ஆமாம், குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ரஞ்சித்னா, அட்டகதி தினேஷ், கலை, இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு டயர் 1 ஹீரோவாக மாற்றிருக்கீங்களோ, ஹரிக்கும் நீங்கள் ஒரு நல்ல பாதையை விதிச்சு கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக உங்கள் சார்பில் இன்னும் நிறைய படைப்புகளை பார்க்குறோம். அடுத்தபடியாக பிரீத்தி வராதனால ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டைலாக் ரைட்டர் அழகிய பெரியவன் அண்ட் மிஸ்டர் தமிழ் பிரபா அடுத்த இடத்துல பேசுகிற மாதிரி. ப்ளீஸ் சார், வாங்க. அரங்கில் இருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தங்கலானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் செழிப்பூட்டக்கூடிய ஒரு அனுபவம். அது நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி. அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மாப்பேட்டையிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆட்டோக்கார் பேசுகிறாரு, ஆசிரியர்கள் பேசுகிறாங்க. எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்கலான், யார் பேசினாலும் தங்கலான். இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது முழுக்க முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்துல இருக்கு. அந்த கோபம் தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்துல வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு. அது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள், சில நாட்கள் வந்து 2-3 ஷெட்யூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு, அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன். எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். குறிப்பாக இங்கே வந்து லாபியில் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த போது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான், இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது. அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டி இருக்கிறார். உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா, தனஞ்சயன் அவர்கள், அது மட்டுமின்றி என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா, அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்பந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம், இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்பாங்க. அன்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு, அதே போல் விடுதலை சிகப்பி, அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள், மிக முக்கியமாக சஞ்சய், இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம். எல்லோருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து தூக்கி சுமந்துருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள்.
இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும். இன்னும் இதை பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தமிழ் பிரபா அண்ணனுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் ஒரு 2 ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. சார்பட்டா, ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் மீட் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும் பொழுது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கணும். நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்டில் இருந்து தான் வரேன். ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சார்பட்டால இருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஒரு படத்துலேயும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும். குறிப்பாக தங்கலானில் நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு இந்த தங்கலான் தன்னுடைய கிராமத்தில் கிணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அது அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. ஆனால் அது அவர் மாற்றின விதம் தங்கலானுக்கு அந்த சிலை கிடைக்க வர அந்த சிலை காளையன் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனாமிக்ஸே மாறிடுச்சு. அது அந்த படத்தோடைய மெட்டாஃபரிக்கெல்லாம் அது மாறிடுச்சு. ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு மாஸ்டர் தான். ஸோ திரும்ப திரும்ப நான் அவர்கிட்ட கற்றுக்க தான் விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சார்பட்டா படத்தில் பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால என்னால் இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஏன் மனிதர்கள் ஒரு படம் வெற்றி அடையும், அதுக்கு இவ்வளவு கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. இங்க இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளவு அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்ப திரும்ப திரும்ப எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக. அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததும் அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ த ஆர்ட் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அது சாட்சி தான் இந்த மேடை. ஸோ அது திரும்ப 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 நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பப்ப இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம். குறிப்பா எனக்கு விக்ரம் சார் நான் அந்த மேடையில சொன்னேன், அவர் அப்ப இல்ல சார். நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஸ்ட்ரோ தியேட்டர்ல மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. ராவணன் படத்துக்கு பிகைன் ரூட்ஸ்ல ஒரு கூட்டம் வச்சாங்க. நீங்க சியான் சார் சந்திச்சு நீங்க பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் போட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்ட போறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமா இருந்தது. அவர் தோல் மேல கை போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு பிபிஓல நைட் ஷூட் வேலை செய்யறேன் சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலா எப்பவுமே ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த போட்டோ என்னோட ஃபேஸ்புக்லயுமே ஆக்சுவலா இருக்கு, அவரோட நான் எடுத்த போட்டோ. ஸோ இந்த சக்சஸ் ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஏன் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த படம் என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து, வசனம் சார்ந்து, நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்க இருக்கிற நானோ இல்ல இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இன்டர்பிரேஷன் மக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பத்தி. அவங்க இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த படத்தை பத்தி நாங்க நிறைய பேசுறதை விட அவங்க சொல்றதன் வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த மேடையில சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ரஞ்சித் ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்றோம், ஏன் ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழல்ல தமிழ் இலக்கியங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பா இந்து மத புராணங்களை த்ரூ த ஆர்ட் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்ப இலக்கியத்துல பாத்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அகலிக்கை, சாவ விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியா பண்ணிருக்காரு. எம் வி வெங்கட்ராமன் பாத்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இப்ப ஜெயமோகன் பாத்தீங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்கள என்ன பண்றாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு எபிக்னஸ் இன்டர்பிரட் பண்றாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில ஆர்ட் வழியா அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனா சினிமாவில் அது அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆரம்பத்துல அப்படியே புராணமாவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டா தான் அது இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் என்னோட நினைவுல இருந்து சொல்றேன். அப்படி சொல்லணும்னா தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணன்ல மணிரத்னம் அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலால ரஞ்சித் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இப்ப சமயமா பாரடைஸ்னு ஒரு படம் இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலிஜியன்ஸ் ஹிந்துவோடைய பேக்ரவுண்ட் அவ்வளவு இன்டர்பிரட் பண்ணிருக்கும். ஆனா முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் தான். சோ அந்த வகையில இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. சோ அந்த படத்துல நானும்
ஏதோ ஒரு வகையில ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அண்ணன் அழகிய பெரியவன் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவரு. சோ அவரோட குறிப்பா இந்த டயலக்ட், இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமால இது வரைக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்க சென்னை, மதுரை, திருநெல்வேலி, என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்தோட வட்டார மொழி. அதனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. சோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்புறமா வந்து ஊடக நம்பருக்கு அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீவர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீவர்ஸ் வந்து இன்னைக்கு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸை படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இங்கே இருக்கணும். அது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ என்ன சார்பட்டா பரம்பரையில் இப்போ ஃபர்ஸ்ட் படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சித் தான். அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்கா இருக்கு. ஸோ அதனால வந்து இதுல இந்த பயணத்துல நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலா எனக்கு நன்றி சொல்லணும்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டா ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்கா இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்புல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுல இருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாவும் கோலங்களாவும் புள்ளியாவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாவும் கங்கமலாவும் அரசாணியாவும் தாட்சாணியாவும் இங்க இந்த பிரம்மாண்டத்துல நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓபன் தங்கலான் கோல்டன் விக்டரி இது ஞானவேல் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஷூட் போயிட்டு இருக்க டைம்ல அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேல உள்ள நம்பிக்கையில மிக பிரம்மாண்டமா எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளவு பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்கலான் படத்தை பண்ணார். தங்கலான் படத்தை முதலா அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்கிறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லி இருந்தாரு, நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாம உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு தெரியல என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். ஜென்ரலா ஒரு படத்துல அவர் ரஞ்சித் பிரதர் பத்தி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசா உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உழைப்பை போட்டு வச்சிருக்காரு, இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளரா நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ குரியனுக்கு, பருத்தி வீரனுக்கு அடுத்தது
ஒரு எபிக் ஃபில்ம் தங்களான்னார். இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியா அதை பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிள் இருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் அதுல உள்ள ஆர்டிஸ்ட், அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளரா அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். விக்ரம் சார் இந்த படத்தோட சோல், ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால இந்த படம்ங்க தமிழ் உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 டேஸ்ல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையில இருந்து எனக்கு கால் வருது. மதுரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர்ல ஒரு ஷோல கிடைக்கும் மதுரையில. சோ நீங்க நிறைய பேசுவோம், வெளியில பேசும் பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு, வன்மமும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பார்க்கறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்கறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவார், நான் என்னோட படத்துல யாரையோ அருவாலை எடுத்துட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு ஜெனரலாவே அவருடைய படத்துல பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் கூட்டம் கூட்டமா அலையலையா வந்தாங்க. அது சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓபனிங் கிடைச்சிச்சு. இது தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுன்னா ஆந்திரால இன்னொரு மேஜிக் பண்ணுச்சு. ஆந்திரால ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்துல நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்தரணும், இயக்குனரா என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித்துக்கு கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திரால இருந்து பேசுறாரு. சோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, நான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியா ஓபி அடிச்சு சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது தங்களா. நீங்க என்னன்னா இந்த படத்துக்குள்ள போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியா ஒரு படம் பண்ணிடலாம், யார வேணாலும் 2 சீன்ல கைத்தட்ட வச்சிடலாம், அருவாலை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க. மிகச்சரியா ஆனா ஒரு உழைப்போட, மிகச்சரியான பில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை மக்கள்கிட்ட பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஞானவேல் சார் இன்னைக்கும் துபாயில இருந்தாரு, அவரால் வரவே முடியல. அவ்வளவு பெரிய சந்தோஷமா சொன்னாரு. எனக்கு நான் ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்களான் படத்தை. எனக்கு ஒரு எபிக் பில்மா, அப்பேற்பட்ட வெற்றியை பெற்று தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. தேங்க்யூ முருகா, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள், திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நிகழும் அப்படின்றத ஆடியோ லான்ச்லயே எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்னைக்கு அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நெகிழ்வா நாங்க உணர்றோம். இந்த திரைப்படத்துல தாபப்பூ, மாயநதி, வீரதுரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு
கவிதைகளா என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்கில் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வழிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதா வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்கலான்ல 2 பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல் அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ரஞ்சித் சாரோட அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லையுமே டியூன் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அங்கே உட்கார்ந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் வந்து உரையாடல் வடிவத்தில் வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னன்னா அந்த பாடலோட தொகையராக சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெருமகிழ்ச்சி எனக்கு. இதுல வந்து மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்ல கவனிச்சிருந்தீங்களா, என்னுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் இலக்கியத்துல இருந்து புதிய சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்ல புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீரத்துறந்தரா அப்படின்றது இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது. அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்குல இருக்கக்கூடிய அந்த சொல்லா வந்து எடுத்து பாடலா வந்து புனைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு ஜிவி சாரோட இசை. உண்மையிலேயே டியூனா அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்ப இருந்ததை விட அது பாடலா வெளியில வந்து அது வேற ஒரு வடிவமா வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சிருக்க ஜிவி சாருக்கு இந்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு மினிக்கி வந்து இன்னைக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே தியேட்டர்ல கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். காத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, தவுளுண்டு அப்படின்றது, மிரளது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமா இருக்கு அப்படின்றத அது அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த பாடலை வந்து அணுகணுமே. அப்படிதான் மினிக்கி வந்து வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் இருக்கிறது. பொதுவாக அது பெண்களை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அது புகழ்ச்சியாவே வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலோட நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம், அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷனலா எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. அந்த சூழல், அந்த சமூகம், அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை, எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த விதத்துல பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கை மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையா அவருடைய கொண்டாட்டமா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்துல இருந்து எப்போ வந்து ஔவையார் அவளுடைய பாடல்ல சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூர்ல வருது. காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால ஔவை சொன்ன அதுதான். அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான். அந்த ஔவையிலிருந்து பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி, செங்கோட்டை ஆவுடையக்கால், உத்திரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நாங்கிலி வரைக்கும் அவர்களுடைய இயக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலா, கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்பவும் மாதிரி தான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி இன்னைக்கு வந்து அது வெற்றிக்கானதா வந்து அதை நம்ம மாத்தி இருக்கிறோம். புரியல அப்படின்னு தாத்தோட்டமா இருக்கட்டும். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி தான் குறியீடுகளாலும் படிமங்களாலும் இது நிறைஞ்சிருக்கும் போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை வந்து நம்ம எடுத்து படிக்கும் போதும் சரி, திருக்குறளை எடுத்து படிக்கும் போதும் சரி, அது நம்ம இன்னைக்கு புரியாதுதான். ஆனா புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ அது இல்லை அப்படின்னு சொல்லியோ நம்மளால சொல்ல முடியாது. அந்த விதத்துல
இன்னைக்கு வெற்றிக்குரியதா தங்கள் அணி மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளிகள்னா சகோதரர்கள் தான். சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளின்னு தான் சொல்லுவோம். அதில் ஊடக பங்காளிகளுக்கும் இங்கே வந்திருக்க எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில் பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்தில் பிரபலப்படுத்தினேன். அதை இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலப்படுத்திருக்கிறாரு ஜெயன் சார் அவருடைய குரலால். அந்த கவிதையை தன்னுடைய படத்தில் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு உலக கவிதையாக வேட்டுவத்தை மாற்றிருக்கக்கூடிய நண்பர் என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதை இட்டு இருந்த என்ன சினிமாவில் பாடல் எழுத முடியும், வசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து சேர்த்து அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாரு இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு 2 வரி இருக்கு பாருங்க, நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே பாடணும்னு நினச்சேன், பாடலாம். வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகதே என் மனம் மோகத்திலே. இந்த அந்த அந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி பண்ணுவார். அந்த உடல் மொழிக்கு நான் வந்து அடிமை. அப்பையிலேருந்து அவர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். தங்கலாம் இல்லை, அந்த வசன கவிதையை பேசும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அவர் பார்க்கறதுக்கு. இது எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பார்த்த ஒரு மாதிரி. உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் வந்து என்னோட ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த வெளிச்சத்தில் நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்வாழ் முழுக்க தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கும் வெற்றி படமாகிறதுக்கு எல்லா வகையிலுமே துணை புரிஞ்சிட்டு இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான படத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி அளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, அன்பு. இந்த மைக்கில் இவ்வளோ நல்லா எக்கோ வரும் தெரிஞ்சா நானும். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட முதல் மேடை. இந்த மேடையை அமைத்து தந்த நண்பர், தம்பி, தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரஞ்சித் எனக்கு ஜூனியர், பட் சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர். நான் இதுக்கு முன்னாடி வந்து மூடர்குடம், தீரன் அதிகாரம் 3, காலா, இதுக்கெல்லாம் அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல அனிமேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக நட்சத்திரமும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு வேவ் லென்த்தில் வந்து ரஞ்சித் வந்து எனக்கு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாப்படி. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சரின்னு சொல்லி இறங்கின அட்டம் அது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே புதுசாக இருந்தது, பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா உழைப்புன்றது பயங்கரமான உழைப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த மதுரை லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை இந்த காடையனோட போர்ஷன் நம்ம ஆந்திராவில் எடுத்தோம், இங்கேயும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம சைட்லேருந்து எந்த விஷயமும் தப்பாயிடக்கூடாது, ஸோ நல்லா ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டிருக்கோம். இதில் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்பு பார்த்துருப்பீங்க, பேந்தர், அப்புறம் பஃபர் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டரும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வயல் சாங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பண்ணி வந்து ஒரு மலை பேக்ட்ராப் ஆகட்டும், இப்போ அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ் வந்து ஈவிபியில் ஷூட் பண்ணது தான், அதுக்கும் நான் ஒரு பேக்ட்ராப், செட் எக்ஸ்டென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஆற்று கடந்து போகிறது வந்து நாங்கள் தொட்டிக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது விஎஃப்எக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஹிடனாக நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதில் விசிபிளாக தெரிஞ்சது வந்து உங்களுக்கு அந்த பாம்பு பேந்தர் மாதிரி தெரிஞ்சது தவிர இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஸ்டண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெட்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய எரேஸ் பண்ணி, ஸோ விஎஃப்எக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், எரேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்தை ரெக்டிஃபையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அமைச்சு தந்த மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி எங்கள் ஹைபிரிட் ஸ்டுடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எங்களோட வெண்டார்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். குறிப்பாக என்னோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஜான் வர்கீஸ், அவர் தான் ஃபுல் ஆன் ஸ்பாட்டில் ஷூட்டில் இருந்தார். ரொம்பவே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி டிஎஸ்பின்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பேவுட்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க ஹெல்ப் பண்ண நிறைய ஸ்டுடியோஸ் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்களோட நன்றிகள் எல்லா ஸ்டுடியோஸுக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். தேங்க்ஸ் ரஞ்சித். அதே மாதிரி ரஞ்சித் பற்றி சொல்லணும்னா இஸ் எ விஷனரி டைரக்டர், ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர் கிட்ட வந்து ஒரு வேலை செய்யறது ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா நீங்க இந்த படத்தை வந்து நாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய தடவை நாங்க தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் வித்தவுட் சவுண்ட்ல. ஸோ ஒரு விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும், எது அதாவது சினிமாவில் வந்து மிஷன் சீன் ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஆஸ்பெக்ட்னா, உதாரணத்துக்கு ஒரு காஃபியோ டீயோ போடுறீங்கன்னா ஒரு பால், ஒரு சர்க்கரை, ஒரு காஃபி தூள் எவ்வளவு பதத்தில் இருக்கணும், அந்த ப்ரொபோர்ஷன் மிஸ் ஆகாமல் இருக்கணும், அப்போதான் அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மிஷன் சீன்றது ஒரு ஷார்ட்ல ஒரு கேமரா ஒர்க், லைட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாம் அதோட ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே செதுக்கிற ஆள். விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல யூஸ் பண்ணிருப்பாரு. மெட்டஃபோர் இருக்கும், சப்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி பவர் டைனமிக்ஸ் பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஸோ எனக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ சார். பொதுவாக சினிமாவில் தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் இங்கே வரவங்க எல்லாருமே ரஞ்சித்தை நான் ஐடென்டிஃபை பண்ணி வேற ஏதோ ஒரு ஏரியாலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்தில் பம்பின் பண்ணிருக்காரு. இப்படி டேலண்ட் ஸ்பாட்டிங்க்கே லவ் யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வந்து இப்படி குனிஞ்சு நிமிடுறதுக்குள்ள ஒரு 4 டைம்லைன் போயிட்டு வருது படம். அதுக்கு காரணம் வந்து செல்வா அவர்கள் தான். செல்வா, ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு இது. ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறமா வந்து தங்கலானுக்கு எடிட்டிங்க்கு பயங்கரமாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் சைடு எல்லாருக்குமே வந்து அப்ரிசியேஷன் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் வந்து சினிமோட்டோகிராஃபர், அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த படம் மூலிமா மூவ் ஆகியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மெயின் டெக்னீஷியன்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், ரொம்ப நம்புவார், ரொம்ப லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் ப்ராப்பராக. அது வந்து ஸோ இந்த கிரெடிட்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் அண்ணா தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு எடிட்டிங்கில் வந்து ரொம்ப சேலஞ்ச். ஸோ டெய்லி கன்ஃபியூஸாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சார் மைண்டுக்குள்ளே ஓடுற கதையை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் விக்ரம் சார் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து பெரிய அனுபவம். நான் எல்லா ஷாட்டுமே ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எடிட்டிங்கே மறந்து பார்த்துட்டு இருப்போம்ல ஒரு ஷாட், அந்த மாதிரி பிரமிச்சு பார்த்தேன் அவரோட ஒர்க் எல்லாமே வந்து. ஸோ ஒரு படத்துக்காக லைக் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆக்டர் விக்ரம் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அருள் மோசஸ், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தான். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடந்த ஒரு 2 மாதமாக தூங்கவே இல்லை யாருமே, அவங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாற்றின எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மூர்த்தினா. நன்றி. எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடையில் நிற்கிறது முக்கியமான காரணம் அவர் ரஞ்சித் பிரதர் தான். ஒரு இயக்குனருக்கும் அப்பா அம்மா வச்ச பேரை வந்து மாற்றுறது வந்து இயக்குனர்களால் மட்டும்தான் முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2009 என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன் கலை இயக்குனராக.
அப்போது வந்து அவள் போய் தமிழரசி கலை இயக்குனர் இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் மிருதன் கலை இயக்குனர் இருந்தாங்க, டிக் கலை இயக்குனர் இருந்தாங்க. இப்போ வந்து என் பேர் சொல்கிறத விட அது தங்கலான் கலை இயக்குனர்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எனது அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றுறதுக்கு பெரிய உரிமை இயக்குனர்கள் தான் உண்டு. அந்த இயக்குனரான எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதான் வரலாற்று சம்பந்தமாக சில விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் படித்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது உங்களுக்கு இந்த இடத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த தங்க துகள்லாம் இருக்குல்ல, இந்த கற்கள்லாம் உடைச்சி அதை சின்ன சின்ன தூளாக்கி அதை ஒரு துணியில் கட்டி அதை பாதரசத்தில் முக்கி அதை புழிஞ்செடுத்து அது நெருப்பில் சுட்ட உடனே ஒரு தங்க வில்லை கிடைக்கும். அந்த தங்க வில்லையில் இருக்க வெள்ளியில் நீக்கிறது, இந்த உலோகத்தில் நீக்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஒரு அம்மிக்கல்ல நசுக்கி அது 2 சாண வரட்டிக்கு நடுவில் வச்சு அதை வந்து மறுபடியும் தட்டி எடுப்பாங்க. அது தட்டி எடுத்த உடனே அப்போ தான் ஒரு சுத்தம். அதில் வந்து மறுபடியும் வந்து ஒரு உப்புக்கல்லாம் தூளாக்கி அதை தடவி கொஞ்சம் சில துளிகள் தண்ணீரை விட்டு தடவி மறுபடியும் அதை ஹீட் பண்ணும்போது தான் சுத்தமான தங்கம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 96.6 தங்கம். அந்த தங்கத்துக்கு பெயர் படித்தேன் ஆப்பா ரஞ்சித். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சுத்த தங்கத்துக்கு பேர் ஆப்பா ரஞ்சித்னு இருந்தது. அது மாதிரி அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்பா எப்படி பேர் வச்சாருன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு பேர் ஆனந்தம் கொடுத்தது. ரொம்ப எனக்கு அது பெரிய சந்தோஷம். அப்புறம் இதில் இருக்க இந்த தங்கலான் வில்லேஜில் இருக்க அது பொருட்கள் முதல் அதில் இருக்க கற்கள் வரை, பனை ஓலைகள் வீடுகள் இருந்து பனை மரங்கள் வரை, புத்தனின் போதி மதம்பர்கள், பனை அடுக்குகள் வரை எல்லாமே பார்த்து பண்ணியிருந்தோம். ஒரு பனையாறு வீடுகள் இருக்குது, ஓட்டு வீடுகளாகட்டும், மாட்டு வண்டிகளாகட்டும், அதில் இருக்க தேராகட்டும் எல்லாம் பார்த்து பண்ணியிருந்தோம். அதில் புத்தனின் தலையெடுக்கும் கிணறுகளாகட்டும், தங்கலான் எடுக்கும் கடைசி தங்க துகள் தங்க பாறையாகட்டும் அனைத்துமே செட்டாக தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு களம் இருக்கும் கதையை என்னை நம்பி எனக்கு கொடுத்த எனது இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் காடையனாகவும் தங்கலானாகவும் ஆரனாகவும் நாதமுனியாகவும் இன்னொரு கேரக்டர்லாம் வரல, இன்னும் 2 கேரக்டர் வரல, 6 கேரக்டராகவும் வாழ்ந்து ஒரு காட்டகத்திற்கும் அழைத்து சென்ற சியான் விக்ரம் சார்கள் அவர்களுக்கும் பசுபதி அண்ணன், பார்வதி மேம், மாளவிகா மேம் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் எங்களது கிஷோர் பிரதர், எடிட்டர் செல்வ பிரதர், ஹரி பிரதர் மேம், அப்புறம் எங்களுக்கு பொருட்செயல்கள் பெருளவில் இதுக்கு பெரும் தொகை தேவைப்பட்டது. நாங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காமல் எங்களுக்கு பெரும் பொருள் உதவி தந்து, அதான் எங்கள் அம்மாவோட அடுப்படி தான் நான் அதில் வந்து உருவாக்கியிருந்தேன். நாங்கள் எங்கள் அம்மா சமைச்சாங்கல்ல, அந்த அடுப்படி தான் வந்து தங்கலானோட அடுப்படியாக இருக்கும். நான் பார்த்த வீதி தான் வந்து பண்ணையரோட வீதியாக இருக்கும். அது எல்லாத்தையும் உருவாக்குறது நான் சந்தித்த விஷயத்த அதை உருவாக்க பெரும் துணையாக இருந்த ஸ்டுடியோ நிறுவனத்திற்கும் நீலம் நிறுவனத்திற்கும் பெரும் நன்றி. அப்புறம் எங்களை ஒளிப்பதிவாளர் கிஷோர் பிரதர், ஷாம் மாஸ்டர், அழகிய பெரியவன் அண்ணன், உமாதேவி சகோதரி, யாத்திரிகன் அண்ணா, அப்புறம் இங்கே செந்தில் அண்ணா, விஎஃப்எக்ஸ் செந்தில் அண்ணா, ஏகா அண்ணா, சகோதரி அனிதா மேம், அப்புறம் எங்களோட பிரபா அவர்கள் அனைவருக்கும் நான் சொல்லியே ஆகணும். அப்புறம் என்னோட முதல் படம் இருக்கு, அவள் பேர் தமிழரசோட முதல் படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு தனஞ்சயன் சார், அவர் தான் எனக்கு முதல் படம் கொடுத்து எனக்கு வந்து அந்த இவருக்கு சொல்லுவாங்க பாரதிராஜா அண்ணனுக்கு மோதிர கையால் குட்டு படம் வந்து பயங்கரமா வந்துருவாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி எனக்கு ஒரு பாரதிராஜா சார் தான் வந்து தனஞ்சயன் சார். அவர் ஆரம்பித்த பயணம் இன்று வந்து 50வது படமா வந்து எனக்கு வந்து திரையில வந்திருக்கு. தங்கலான் வந்து நான் எந்த விதமான இதுவும் கேட்கல. எனக்கு எஸ் மூர்த்தி 50வது படம் எனக்கு போட்டு எனக்கு பெருமை அளித்த எனது சகோதரருக்கு மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட முக்கியமாக பயணித்த என்னோட உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மயா, தீபா, பிரபா, சங்கர், அர்ஜுன், அலெக்ஸ் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடன் பயணித்த கார்பெண்டர். அதான் இது தங்கலானை நம்பி ஒரு பெரிய குழுவே கிளம்பும், தங்கம் எடுத்து தந்துடுவாரு, நம்ம வாழ்க்கையை மீட்டுருவாரு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி என்ன நம்பி தான் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3000 தொழிலாளர்கள் எனக்கு பின்னாடி. நான் பெரும் கோபம் கொண்டாலும் அது எதுவுமே பெருசாக கண்டுக்காம என்னோட பேரன்பையும் ஏற்றுக்கிட்டு என்னோட பெருங்கோபையும் ஏற்றுக்கிட்ட என்னுடன் பயணித்த அனைவருக்கும் எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இவர் ஆர்ட் டைரக்டரா வசனகர்த்தாவா கலக்குறாப்ல. ஜெய் பீம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கலான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற அந்த கேள்வியோட இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்கலான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி.
அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான். அதை அதன் அளவிலே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்னைக்கு இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு. நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து, இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீம்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்துல இருந்த 24 கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடிச்ச வந்து துணை நடிகர்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த, இன்னும் குறிப்பா வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து என்னுடைய படைப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் ஒரு தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்போறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும். நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏத்துக்கிறேன். திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? எனக்கு பயமே கிடையாது. உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்ல. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வன்மம் வரதான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்னுட்டோம்னு வச்சுங்களா, நம்ம காலி ஆயிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு பொழிகிற நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு அழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும். படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இதுல எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அதுல வந்து மிக முதன்மைப்படுது. என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதுல முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனா ஒழுங்கா ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான்
இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு. எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்போ நான் என்னன்னா அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ள இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதுல இருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிய பெருந்தனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்க எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கா இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அண்ட் ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தியோட ஒர்க் அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், உமாதேவியோட லிரிக், மௌனன் யாத்திரிக்கா, அந்த அறிவு எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவர்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிட்டே இருப்பான். ஸோ செல்வாக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது. ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்பதுலேருந்தே தோணுச்சு, நான் படம் பண்றப்பவே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமானவங்க இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசிச்சேன், எதுக்குடா தேவையில்லாம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம உட்காந்துட்டு நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம், கரெக்டா உட்காந்துருக்காங்களா, அவங்கள வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்ல, அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன். இன்னொன்னு என்னோட மானிட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும். அனிதா வந்து உட்காந்துட கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேற. சரி, அனிதா வந்து செட்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான், தயவு செஞ்சு என் பக்கத்துல எல்லாம் வந்து உட்காராத, நீ வந்தியா ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட், செம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல. நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகரத்துல நீ ஏன் வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அண்ட் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர் அண்ட் செம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றான். அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை, அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பத்தி அவன் பேசினது, அதுதான் என்ன நம்ப வச்சது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தோன்னு 3வது நாளே அவனால முடியல, அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன், எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான். சார்பட்டா பரம்பரைக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அண்ட் இன்னைக்கு வந்து இங்க ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பரா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்தில் அண்ணா விஎஃப்எக்ஸ், அவங்க நான் தான் போய் கேட்டேன் நான் அது மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனந்த விடலில் தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பாரு. அண்ட் எனக்கு சில ஒர்க் எல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகரம் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வந்து சில ஃபிளாஸ் இருந்தது, ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சுட்டானு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைபிரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்டான், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அதில் 2 பேர் வந்து என்னுடைய நண்பர்கள், ஜெயக்குமார் அண்ட் தினகர், 2 பேருமே வந்து டிரெக்டரு. ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணா,
அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவங்க கூட ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவு பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்ல வந்துதான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து எங்க கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அந்த கூபேன்னு பேசுற டைலாக் அந்த வந்து அவர் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறதுல அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான் ஆனந்த் சாமியை பார்த்து. அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த படத்துல வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர். நிச்சயமா அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல. அவ்வளவு அற்புதமா பயங்கரமா நிகழ்த்துறவர். அண்ட் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அண்ட் ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா அண்ட் முத்துக்குமார், அது மாதிரி நிறைய பேர் அண்ட் கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியா 2 பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அண்ட் கடைசியா 2 பேருக்கு நான் வந்து மிக முக்கியமா பயங்கரமா 3 பேரு. ஒன்னு வந்து ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட். அவரு எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்களையும் ஜிவி பேர் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுல உழைப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஜிவியோட இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையா இல்லாம ரொம்ப இலகுவா ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டகத்தியில அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையா இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு, சக்தியும் இங்க இருக்காரு அண்ட் பிரபு 3 பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படி படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்திலேயே எனக்கு 2 படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலான்ல இணைஞ்சேன். தங்கலான்ல பல பிரச்சனைகள் இருந்தது. வணிக பிரச்சனையா இருந்தது, படத்தை எடுக்கிறது, அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனை கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவரால் எல்லாம் பண்ண முடியாது, நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சாரால டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு, நீங்க வந்து தயாராயிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க கமர்ஷியலா பண்ணோம், ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது ஒண்ணுதான், நான் உங்களை நம்புறேன், நீங்க தம்பி, நீங்க உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு. அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமா அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேஹா ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியா பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளவு ஏன் நம்பணும், இவ்வளவு ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 வயசு, சாரி
இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும்? ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள இப்படி ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும்? என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு நான் ஒரு முறை கேட்டேன். நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளவு உழைக்கணும்? நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க? உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது? எது உங்களை வந்து தூண்டுது? ஏன் நீங்க வந்து திரும்ப இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும்? ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து ஆனா இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதா நான் வந்து பாக்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியா அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவரு அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கை உடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்கலான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்கள்ல அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா. அது அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்வின். பொதுவாக வெற்றி விழாவில் கேடயங்கள் கொடுப்பாங்க. இம்முறை ஸ்டுடியோ கிரேன் சிஓ தனஞ்சயன் சார் ஒரு புது வித்தியாசமான ஒரு கேடயத்தை இறக்கியிருக்காரு. ஸோ வி வுட் லைக் டு கிவ் அவே our beloved Buddha statue to all the cast and crew. Hey ma'am, please நீங்களும் வந்து கொடுக்கணும். முத்துக்குமார் சார் வாங்க. பேசி இது முடிஞ்சோடனே பேசலாம். Anand Sami sir, please. Hari bro. Mr. Arjun, the Sethdanga Preeti, please. Dialogue writers, Pathiyar sir, Azhagiya Perivan மற்றும் தமிழ் பிரபா அவர்கள். Costume designers, Egan Ekamram மற்றும் அனிதா சுந்தரேசன். முருகா, சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சார், உங்க ஆபீஸ்ல அழகா எடுத்து வச்சுப்பீங்க. இதை ஸ்டன்னர் சாம் அவர்கள், பாடலாசிரியர்கள் உமாதேவி மற்றும் மோனம் யாத்ரிகா, கிளமெண்ட் துரை சார்பில் ஆனந்த் சாமி,
சாம் ப்ரோ கொச்சிக்காம அப்படி இந்த பக்கம் வாங்க. டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிட்டீங்கன்னா அடுத்தது. எடிட்டர் செல்வா அவர்கள். எக்ஸ்ட்ரா ஸ்டாச்சு இருந்தால் குழாக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். மிஸ்டர் தங்கலான் அண்ட் ஃபேமிலி. விருது கொடுக்குற கேப்ல நீங்க பேசிருங்க சார். ரஞ்சித், நான் ஒரு புத்தர் பயோபிக் சியான்சரோட கன்சிடர் பண்ணலாம். பண்ணிடலாமா ப்ளீஸ்? ஒரே ஒரு குரூப் போட்டோ குவிக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா மனசையும் தாங்கிட்டான். அதனால தான் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம இருக்கிற நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். ஸோ மக்கள் அந்தளவுக்கு தங்கலான கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடுவாங்க, கொண்டாடிட்டே இருப்பாங்க. இதுக்கு பெருசு சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் என்னோட நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தங்கலானில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த தங்கலான் படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த, மிகப்பெரிய படத்தில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதே மாதிரி ஞானராஜ் சாருக்கும் சிஎன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தங்கலானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதில் விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் ரத்தம் செஞ்சு உழைச்சிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவ்வளோ ஒரு ஷார்ட்டும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்கலான் எல்லா மனசையும் தங்கிட்டான். நன்றி. சாரி, நான் ஒரே தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சாரி டாடி, ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்து பயங்கரமாக உழைச்சாங்க. அண்ட் வந்து அவங்களோட உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை. ரொம்ப இந்த கிராஃப்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே, சஞ்சய்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ரியலி சாரி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரீத்தி வாங்க டக்குன்னு ப்ளீஸ். ஃபியூ வேர்ட்ஸ் குவிக்கா. செகண்டில் பேசிடுவாங்களாம். அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்களாம். ஒரு செகண்ட் பேச முடியாது. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். I really want to take this moment to thank everyone because I have been receiving a lot of compliments. நிறைய பாராட்டுறாங்க, நிறைய வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்னை யாருன்னு கூட தெரியாது. I really feel grateful right now in this moment. I would start with our beloved director Ranjit sir. Ranjit sir, you have given me something amazing and I am forever grateful for that. And also I feel very honored and proud to have shared screen space with Vikram sir. அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுன்றதே ஒரு தனி குடுப்பனையாக தான் நான் பார்க்குறேன். He's such a dedicated actor and he's such an inspiration for all of us. And also I miss Paru ma'am today. Gangamma is an emotion actually.
அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. ஐ பர்சனலி குட் கனெக்ட் வித் ஹர் when I watched her, even when I worked with her. கங்கம்மா, ஐ ரியலி மிஸ் யூ டுடே. அண்ட் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடித்தது. And I have earned good friends for life, Arjun and Hari. And I got to know Muthu sir, Daniel sir, Anand Swami sir, Pasupati sir. So எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, டிஓபி, எடிட்டர், sound, everybody, I really my huge thanks to you. And our sweet ADs, என்ன கேட்டாலும் கோச்சுக்காம டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. they were super sweet. And அன்பொன்னா, my personal thanks to you. And ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நன்றியை தவிர இந்த மூமெண்ட்ல வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். இவங்களோட முதல் படம் வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, ரெண்டாவது படத்துலேயும் நல்ல பேர் வாங்கிட்டீங்க, வாழ்த்து. ராக்ஸ்டார். హ్యాపీ రక్షాబంధన్. ಎಲ್ಲ చేచి అనియతి అక్క తల్లెలు చెల్లెలు தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன். டு மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்காது. என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானுன்னு இல்லை, எங்கள் தங்கலான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடும்போது பார்த்தேன் 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் தம்பி, அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீங்கள் மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கொம்பனம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன். எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், will I be able to carry it out, என்னால் அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிடுவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருக்கான். இப்போ நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்கிறேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணலை. நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன, அவருக்கே கொஞ்சம் மாதிரி திருப்பி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல, சார் நல்லா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும். ஐ சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்குறாங்களா, இன்னும் என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டு வா இது அது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்ட பிறகு
அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடியுது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. எப்படி இந்த சினிமா பார்க்கும் போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்க கையை பிடிச்சி. ரஞ்சித், இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது. நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை, ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களடியை சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை குத்துரும் போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலாவில் ஆரம்பிச்சு இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணி சாரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணுவோம், சங்கர் சாரோட வேற ஒரு, ஹரியோட, தரணியோட. பட் சில டேரக்டர்ஸ் பாலாவில் ஆரம்பிச்சு ரஞ்சித், அப்புறம் நம்ம தரணி, இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், நாங்கள் பேசிக்குவோம். வேலை செய்யும் போது நினைக்கிற வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம். லைக் அதே சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற போதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்கிறம்போது சேர்ந்து செய்யும்போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே, தேங்க்யூ. ஐ நெவர் ஃபர்கெட் தட் ரஞ்சித். இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்போ எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும், அலசப்படும். அண்ட் தென் அது நல்ல விஷயம் சொல்லுவாங்க, கெட்ட விஷயம் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சிருக்கீங்க. எப்பவுமே ஐ ஃபீல் people can love you or hate you, but they can't ignore you, Ranjit. And that is exactly what you did in this movie. Thank you so much. And ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வச்சு பண்ணுற போது பயங்கரமாக இல்லைங்க, ஒரு 5 ஃபைட் வச்சுட்டு ஒரு இது. இந்த படத்தில் ஃபைட் இல்லை, சாங் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அது வந்து ஃபேன்ஸும் என்கிட்ட யாரோ சொன்னாங்க, நான் சொன்னேன் அது ஏன் லைன்டா அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீயிங் தட் ப்ரொடியூசர். அது பில்லா வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு. அண்ட் நேஹா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறைய பேசல, ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. நாங்களாம் பேசுகிறத விட நீங்கள் சொன்ன விஷயம், அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு, அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ், குட் ஸ்பீச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறையா சொல்லிட்டேன் எங்கள் யூனிட் ஃபுல்லாகவே. பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன். சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீரால நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயோ மிக இருக்கீங்க. அழகாக பேசுகிற அழகிய பெரியசாமி சார், பெரியன் அவர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் ஐ வாஸ் செட். சாவுக்கு துணிஞ்சவன் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்படி செட். இட்ஸ் நாட், அது ஒரு டைலாக் இல்லை, அது ஒரு இமோஷன். அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தும், எங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இந்த படத்தில் நாங்கள் அந்த சாவோட விளிம்பில் போனோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம். இட் இஸ் சச் அ ட்ரூ லைன். தேங்க்யூ சார், தட்ஸ் வெரி கிரேட் லைன். அண்ட் பாடல் வரிகள், மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு விட அழகாக பாடுறீங்க. எனக்கு திடீர்னு வேற யாரோ மோகன் அந்த டைமில் யார் பாடினா அவங்க தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ கூலாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமாக தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு. ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குயின். அவள் ஃபர்ஸ்ட் இருக்காளா அவள் இந்த படம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மோளே சுகந்தனே. அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா அடிச்சிருவா. பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சித், அது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் டு ஸ்ருதி.
எப்பவும் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை அசிஸ்டன்ட் சுத்தி மாதிரி இரு, திங்கே பண்ண மாட்டேன். எந்த ஒரு விஷயமா நான் அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன். நாங்கள் ஷார்ட்ல சீரியஸாக நடிக்கணும் நினைக்குமே, சார் 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 இங்கே ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சு, இல்லை இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஒரு முடி தான் இல்லை சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் டேரக்டர் பறையும் சீத்தா பறையும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். எப்பவுமே உங்கள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க சார். நல்லா வந்துச்சு சூப்பர் சார், இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். தாமன் ஒருத்தர் இருக்காரு. தாமு வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லார் பேரும் சொன்னீங்க, என் பேர் ஏன் சொல்லுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன். தாமு கையை தூக்கு, தாமு தாதா மூஞ்ச திருப்பி காமி. தாமு அந்த தாமு எப்படின்னா, நீ நான் கெட்ட போட்டுருவியா, ஸோ வந்துருவாப்புல. ஒரு நாள் கூலிங் கிளாஸ்ல இருப்பாப்புல, தென் அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பார், திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னு டே என்னடா டெய்லி பண்றேன். அப்புறம் ஒரு நாள் நான் வரது தெரியல, வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல. பட் வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ தாமு. லீலா, எவ்ரிபடி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம், எங்களோட டீம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பல் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல வருவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டை போடுவேன், லூஸ் பண்ண ஏதோ பண்ணோம், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்க, ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது வேணாம் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ணேன் ஒரே டைமில். மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்ணுறோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டோம் 2 படம், கெட்டப் மாற முடியாது. நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்ல 3 படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, கோப்ரா வந்து சரியா போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துலையும் நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிமாண்டே காலனி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருண்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ரால சந்திச்சதை இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு, எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பத்தி மகான் 2 நான் சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க. இப்போ நாங்க ஆந்திரால போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான இது ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க. அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா, அபரிச்சித்திர சூசாரா, மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், மகான் நீ பாத்தியா, அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. ஸோ 3வது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்ப நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓடிடியில் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைன்னு, அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திரா அதை பத்தி பேசுறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் தட். அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் தி அன்பீட்டன் ட்ராட் தி பாத் தட் இஸ் அன்பீட்டன். அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனா வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல, அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஐ ஃபெல்ட் தட் வித் 3 மூவிஸ். அண்ட் தங்கலான்ல அது எனக்கு கிடைச்சது. மிக்க நன்றி. இந்த தங்கலான் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கொடுத்த ஊக்கம். ஈவன் இன் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றேன். ஆனா 10 பேர் பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், திடீர்னு திருப்பூர்ல இருந்து, திடீர்னு பாண்டிச்சேரி, எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கங்கிருந்து வந்துட்டாங்க.
தட் த ஃபேன்ஸ் ஐ மீன் நீங்கள் தான் எங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான். இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. இப்போ நான் திருப்பி யார் பேராவது மறந்துருப்பேன். அடுத்த 100வது விழாவை சில்வர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன், அவங்க பேரை மென்ஷன் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர் ஊடக நண்பர் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐ லவ் யூ ஆல். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஆல்.